தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. நேற்று வந்து நியூ சீரீஸ்க்கான ப்ரோமோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. டைட்டில் சாங்ஸும் போட்டிருந்தேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரோட கமெண்ட்ஸும் பார்த்தேன். எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருக்கீங்கன்னு தெரியுது. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, நியூ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கங்க்ராச்சுலேஷன்கான்னு சொல்லிட்டு விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாளையிலேருந்து நியூ சீரிஸ் வந்துடும். அதுக்காக கண்ணாமூச்சி ஸ்டோரி முடியுதான்னு கேட்காதீங்க. கண்ணாமூச்சிக்கு இன்னும் நிறைய ஸ்டோரி இருக்கு. அதுக்கு இன்னும் நிறைய எபிசோட்ஸ்லாம் போகும். நியூ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த நியூ சீரிஸ். அப்புறம் ஒரு சிலவங்க வந்து துளித்துளியாய் பார்ட் 2 போடுதுன்னு சொன்னீங்களே, போடலையே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா துளித்துளியாய் பார்ட் 2 சீரிஸ் கண்டிப்பா வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 to 3 எபிசோட்ஸாவது நான் மேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் மேக் பண்ணி வச்சுக்கிட்டாதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சீரீஸ் கொஞ்சம் போடுறதுக்கு, ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், கேஎம் சீரீஸ் வந்து டெய்லி வரும். அதாவது கண்ணாமூச்சி சீரீஸ் வந்து டெய்லி வரும். நம்ம நியூ சீரீஸ் வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் தான் வரும், ஓகேங்களா? அந்த ஸ்டோரி எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிட்டு நான் டெய்லி போடுறதா இல்லை ஒன்று விட்டு ஒரு நாள் போடுறதான்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு நான் போடுறேன், ஓகேங்களா? ஓகே, உங்ககிட்ட மறுபடியும் நான் கேட்குறது என்னென்னா, துளித்துளியாய் சீரீஸ்க்கு, கண்ணாமூச்சி சீரீஸ்க்கு என்ன ஒரு வரவேற்பு கொடுத்தீங்களோ அதே வரவேற்பை கெட்டிமேளம் சீரீஸ்க்கும் கொடுங்க. கெட்டிமேளம் டைட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சீரீஸும் கண்டிப்பாக நல்லா தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நல்லா வரும். பார்த்துட்டு சொல்லுங்கள் சீரீஸ் எப்படி இருக்குன்னுட்டு. சீரீஸை பாருங்க, நாளையிலேருந்து வரும். நியூ சீரீஸ் நாளையிலேருந்து வரும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து நம்ம சேனல் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் உங்களால் டெய்லியும் ஸ்டோரியை கண்டினியூவாக பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் சாட்டர்டே அன்னைக்கு பர்த்டே விஷஸ் சொல்லியிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். சண்டே நான் லீவுங்கிறதுனால என்னால் விஷ் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு விஷ் பண்ணிடுறேன். சாரி ரிலேட்டட் விஷஸ், சாரி டியர்ஸ். சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய சன் சக்திவேலுக்கு நேற்றுக்கு 8th பர்த்டே. சாரிடா கண்ணா, நேற்று அங்கிள் ஆண்டியால விஷ் பண்ண முடியல. பிலேட்டட் விஷஸ் தான். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சக்திவேல் கண்ணா. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சக்திவேல் செல்லம். சக்திவேல் கண்ணா, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்ணா. அப்புறம் வித்தன் குட்டிக்கு நேற்றுக்கு 2nd பர்த்டே. சாரி தங்கக்குட்டி, அங்கிள் ஆண்டியால நேற்று விஷ் பண்ண முடியல, இன்னைக்கு விஷ் பண்றேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வித்தன் குட்டி. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே வித்தன் செல்லம். வித்தன் செல்லம், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாவும் சுட்டித்தனமும் இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்றேன், துளித்துளியாய் சீரீஸ்க்கும் கண்ணாமூச்சி சீரீஸ்க்கும் கொடுத்த ஒரு வரவேற்பை இந்த கெட்டிமேளம் சீரீஸ்க்கும் கொடுங்க. கண்டிப்பா சீரீஸ் நல்லா இருக்கும். மறக்காம பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. கமெண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா பாருங்க. நாளையில இருந்து நியூ சீரிஸ் வரும். ஓகே டியர், பை. பை ஃப்ரெண்ட்ஸ். நெஞ்சுக்குழி வர இருக்கு, உலகம் முழுசும் உன்னை சுத்தி சுத்தி கெடுத்து இருப்பது ஒரு உயிரே, அது உருகிய கரைகிறதே, நினைவுகள் பலவதனால் டே மச்சி, துளசி ரொம்ப வருத்தப்படுறான்னு நினைக்கிறேன். அம்மா சொன்னதை வச்சுதான் இவ வருத்தப்படுறான்னு நினைக்கிறேன். டே துளசி இப்படி பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்குடா. என்னால துளசி கிட்ட உண்மையை மறைக்க முடியுமான்னு தெரியலையே. மச்சான் இங்க பாரு, துளசியை பார்த்து வருத்தப்படுறேன்னு ஏதாவது நீ சொல்லி வச்ச அப்புறம் அத்தை உன் லவுக்கு சங்கு ஊதிடுவாங்க, தெரியும்ல? உன் லவுக்கு மட்டும் இல்ல, நீ சொன்னதுனால எனக்கும் சேர்த்து ஊதிடுவாங்க, பாத்துக்க. டேய் அத்தை ஒன்றும் தப்பா எதுவும் சொல்லலையே. அவங்க சும்மா அவங்க மருமக கிட்ட விளையாடி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அத்தை எதிர்பார்க்கறது நியாயம் தானே? துளசியும் இல்ல மச்சானோ சூர்யா மச்சானோ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போய் அத்தைக்கிட்ட சொல்லணும்ல, நாங்க இந்த மாதிரி லவ் பண்றோம்னு சொன்னா தானே அத்தை அடுத்து என்னன்னு பாப்பாங்க. இவங்க 2 பேர் சொல்லாம அவங்க மனசுல இருக்கிறது அத்தையாவ புரிஞ்சுக்க முடியும். அத்தை எதிர்பார்க்கறது நியாயம் தானேடா. டேய் உன்னை விட எனக்குமே கஷ்டமா தானே இருக்கு. துளசி யாரு? அவளும் என் தங்கச்சி தானே. அவ வருத்தப்படுறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அத்தை எதிர்பார்க்கறதும் நியாயம் தானே. மாப்பிள்ள நீ சொல்றதெல்லாம் கரெக்டுடா. ஆனா எனக்கு துளசியா அம்மாவான்னு பாத்தீங்கன்னா எனக்கு துளசி தான் முக்கியம்னு சொல்லுவேன். ஏன்னா என் அம்மாவை விட அவ என்னை நல்லா பார்த்துக்கிட்டவடா. அதனால எனக்கு துளசி தான் முக்கியம்னு சொல்லுவேன். இருந்தாலும் அம்மா செய்யறது துளசிக்காக தான் போது நான் அமைதியாக இருக்கிறேன். வேற வழி இல்லைல்ல. நான் எதுவும் அவகிட்ட சொல்லலை. ஆனால் மச்சான் அவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். நான் ஏதாவது சொல்லிடாம
நீ தான் என்ன பாத்துக்கணும் ப்ளீஸ். மச்சி மனசுல வச்சுக்க, நேத்ரா வேணும்ல, அது மைண்ட்ல வச்சுக்க. இல்ல அத்தை 2 பேருக்கும் சேர்த்து ஆப்பு வச்சிருவாங்க. நீ பண்றதுக்காக எனக்கும் சேர்த்து வச்சிருவாங்கடி. வா, நீ எதுவும் பேச விடாம நான் பாத்துக்கிறேன். துளசி, டேய் கதிரு, ஜீவானா, ஆமா என்ன 2 பேருக்கும் மொட்டை மாடியில இந்த டைம்ல? இல்ல சும்மா நானும் மச்சானும் இங்க காத்து வாங்கலான்னு வந்தோம். வந்து பார்த்தா நீ இங்க உட்காந்துட்டு இருக்க. ஆமா, நீ என்ன பண்ற இந்த டைம்ல? வீட்டுக்கு கிளம்பலாம். அம்மா துளசி, நேரம் ஆகுதுல்ல, வீட்டுக்கு போகல நீனு? போகணும்ண்ணா. இன்னும் சூர்யா மாமா வேலையில இருந்து வரல. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதான் மாமா வந்ததும் மாமாக்கு சாப்பாடு போட்டுட்டு கிளம்பலாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அத்தை கொஞ்சம் பூ வாங்கியிருந்தாங்க, அதை கட்டலாமேன்னு மேலே கொண்டு வந்தேன். கீழே எல்லாரும் தூங்க போயிட்டாங்க இல்லையா, அதான் நம்ம அங்கே யாருக்கும் தொந்தரவு பண்ண வேணாமேன்னு நான் மேலே வந்துட்டேண்ணா. ஏய் லூசு, இதுக்கு நீ மேல வருவியா? அது இந்த நைட் டைம்ல தனியா? சரி, என்னையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல, நானாவது வந்திருப்பேன்ல. எருமை கேட்குறேன்ல, என்னையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல. நான் சும்மா வெட்டியா தானே ரூம்ல உட்காந்துட்டு இருக்கேன், என்னை கூப்பிட வேண்டியது தானே? ஆமாம்மா, மற்ற எப்பவுமே வெட்டியா தானே இருக்கான். நீ அவனையாவது கூப்பிட்டுருக்கலாம்மா, இல்ல என்னையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல. என்ன ஆச்சு 2 பேருக்கும்? நான் எப்பவும் வரது தானே, எப்பவும் வர மாதிரி தான் வந்திருக்கேன். நான் என்ன நடுக்காட்டிலே போய் உட்கார்றேன்? நம்ம வீட்டு மொட்டை மாடியில தானே, இதுல எதுக்கு நான் உங்களை கூப்பிடணும்? நீங்களாம் எதனா வேலையா இருப்பீங்கன்னு தான் நான் மட்டும் வந்துட்டேன். அடிக்கல துளசி, நீ வேற ஏதோ கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி இருந்தியா, அதான் ஏன் தனியா வந்தேன்னு நானும் மச்சானே கேட்டோம். என்ன மச்சி, அப்படிதானே? ஆமா ஆமா. ஏய், என்ன இப்ப நாங்க கேட்க கூடாதா? நீங்க கேட்க கூடாதுன்னு சொல்லல, சும்மாதான் மனசே சரியில்லடா கதிரு. அதான் என்ன பண்ணேன்னு தெரியல. மாமா வந்ததும் மாமாவை பார்த்துட்டு 2 வார்த்தை பேசிட்டு வீட்டுக்கு போலாமேன்னு உட்காந்துட்டு இருக்கேன். ஆமா, மாமா வந்துட்டாங்களா? இன்னும் இல்ல துளசி, அண்ணன் வரலன்னு தான் நினைக்கிறேன். மச்சி, அண்ணன் வந்தாரு? இல்ல இல்ல, சூர்யா மச்சான் இன்னும் வரலமா. வந்திருந்தாருன்னா காசு ஒன்று கேட்கவே. இல்ல வரல. கதிரு, எனக்காக மாமாக்கு ஒரு ஃபோன் பண்ண, எங்க இருக்காங்கன்னு கேளு. அது சரி, மேடம் இப்ப வர வர மாமா கிட்ட மட்டும் தான் பேசுறீங்க. இந்த கதிரை சுத்தமா மறந்துட்டீங்க, அப்படிதானே? ட்ரௌசரே அடங்கு, நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க மட்டும் என்னவா, நேத்ரா வந்ததுல இருந்து நேத்ரா கூடவே தான் இருக்கீங்க. சரி, உங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் விட்டுட்டேன். என் கதிரை நான் விட்டு கொடுத்துட்டேன்டா. இருங்க, விட்டு கொடுக்குறேன் நான் சொல்றேன். அது சரிங்க மேடம், நீங்க ஏன் விட்டு கொடுக்க மாட்டீங்க? விட்டு கொடுப்பீங்க தான். ஆனா நாங்களாம் அப்படி கிடையாது. என்னாலலாம் என் துளசியை விட்டு கொடுக்க முடியாது. போடா கதிரு, எனக்கு மனசு சரியில்லடா. போற போக்க பார்த்தா நான் இந்த வீட்டுக்கு வருவேனானே எனக்கு டவுட்டா இருக்குடா. நீ கதிரு, என்னால மாமாக்கு எத்தனை பிரச்சனைங்க, என்னால இதெல்லாம் பார்க்க முடியலடா. இன்னைக்கு என்னடானா அத்தை மாமாக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டேன்னு சொல்றாங்க. அதை கேட்கும்போது என் மனசு எவ்வளவு சங்கடமா இருந்தது தெரியுமா? என்ன துளசி, என்னென்னமோ பேசுற? அம்மா சொல்லிட்டா அதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் நடக்காது. அதான் அண்ணன் இருக்கார்ல, எல்லாத்தையும் அண்ணன் பார்த்துப்பாரு. துளசி நீ மச்சி, ஆமா நேத்ரா ஃபோன் பண்ணல மச்சி? இல்ல மாப்ள, நேத்ரா இன்னும் ஃபோன் பண்ணல. ஃபோன் பண்ணுவா, அவ பண்ணணும்ல, அதான். தேங்க்ஸ் மச்சி. டேய் பார்த்து பண்ணுடா, உன் கூட சேர்ந்து என் காதல குடி தோண்டிட போல இருக்கேன். சொல்றா கதிரு, என்னமோ சொல்ல வந்தியே, என்னடா? அது ஒண்ணும் இல்ல துளசி, அதான் அண்ணன் இருக்காருல, அண்ணன் பார்த்துப்பாருல, நீ எதுக்கு கவலைப்படுற? நீ கவலைப்படாதன்னு சொல்ல வந்தேன் துளசி, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. கதிரு, நீ என்கிட்ட எதையும் மறைக்கிறேன்னு நினைக்கிறேன். டேய் கதிரு, என்னடா என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா? நாசமா போச்சு, இவளெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஆணையும் புடுங்க முடியாது. ஏன்டா அவளே கண்டுபிடிச்சிட்டா, ஏன்டா இப்படி இருக்க? சாரி மச்சி. துளசி, நான் என்ன துளசி உன்கிட்ட மறைக்க போறேன்? நானும் எதுவும் மறைக்கல. நான் போய் உன்கிட்ட மறைப்பேனா? எதுவா இருந்தாலும் சொல்லிடுவேன்ல. நான் எதையும் மறைக்கல துளசி. இல்ல கதிரு, எனக்கு நல்லா தெரியுது நீ என்னமோ என்கிட்ட மறைக்கிற. என்கிட்ட எதையோ சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. டேய் என்னன்னு சொல்லுடா. அத்தை ஏதாவது சொன்னாங்களா? அந்த பொண்ணை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? நான் சங்கடப்படுவேன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேறியா? சொல்லுடா கதிரு. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு துளசிமா, துளசி சொல்லுங்கண்ணா. இல்லம்மா, அவன் என்ன உன்கிட்ட மறைக்க போறான்? அவனை பத்தி உனக்கு தெரியாது. உன்கிட்ட இது வரைக்கும் எதையாவது மறைச்சிருக்கானா? அதெல்லாம் இல்லம்மா. காலையில அத்தை சொன்னாங்கல்ல, அதை நினைச்சுதான் அவனும் வருத்தப்படுறான். என்ன திடீர்னு அம்மா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நினைச்சு சார் வருத்தப்படுறாரு. மற்றபடி எதுவும் இல்லம்மா. நீ வேற வருத்தத்துல இருக்கியா? அதான். சரி, இங்க பாரு துளசி, இப்ப எதுக்கு நீ வருத்தப்பட்டு இருக்க? வருத்தப்படாத, எல்லாமே நல்லதா நடக்கும். நம்பிக்கையா இரு. ஆமாண்ணா, நான் நம்பிக்கையா தான் இருக்கேன்.
மாமா இருக்காங்கல்ல, மாமா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் இப்போ வரைக்கும் தைரியமா இருக்கேன்னா. அவர் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தானே இருக்கேன். இந்த பக்கம் அப்பா, இந்த பக்கம் அத்தை. மாமாவும் என்னென்ன பண்ணுவாரு? மாமா பாவம்ல. துளசி, ஏம்மா எதுக்கு நீ வருத்தப்படுற? வருத்தப்படாத. நீ வேணா நீயும் சூர்யா மச்சானும் மாப்பிள்ள. ஆமா, யார் நீ பாத்தியா? ஆமால, ஆளுவ பார்க்கணும்ல. இன்னும் இல்லை மச்சி, என் பாப்பா ரூம்ல தான் இருப்பா. போகும்போது பார்த்துட்டு தான் போகணும். பார்க்கணும்ல, அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்க மாப்பிள்ள. அப்பதான் எல்லாம் கரெக்டா நடக்கும். பார்த்துக்க. கொஞ்ச நேரத்துல நீயே இப்படின்னா அப்ப நான் எப்படி யோசிச்சு பாரு. மண்ட மச்சி கரெக்ட் தான். துளசி முகத்தை பார்க்கும்போது எனக்கே உண்மையை சொல்லணும்னு தான் தோணுது. அப்போ நீ கண்டிப்பா சொல்லிடுவதான் மச்சி. நம்ம இங்க இருந்தா அவ்வளவு சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு கிளம்பலாமா? அதேதான் மச்சி நானும் சொல்ல வந்தேன். கிளம்பிடுவோம், இல்ல கண்டிப்பா உளறிடுவோம். ஏண்டா போற? இரு, நீ தானே சொன்ன மேல வந்து என்ன கூப்பிட வேண்டியதானே. இப்ப நீ தான் வந்திருக்கல, நீயும் ஜீவானும் இங்கே இருங்க. இப்ப எதுக்கு கீழே போகணும்னு நினைக்கிறீங்க? தூக்கம் வருதா? தூக்கம் வரல. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்தோம், நாங்க 2 பேரும் எல்லாத்தையும் உளறிடுமே. அப்புறம் அம்மா எங்க காதலுக்கு ஊ சங்க ஊதிருவாங்களே. என்னடா என்னென்னமோ உளறிட்டு இருக்க? நீ ஏதோ சொல்ல வர. என்னன்னு கேட்டா ஜீவானா என்னென்னமோ சொல்லி மழுப்புறாங்க. சரி, ஜீவானா என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டாக்கா நீ என்னென்னமோ சொல்லி மழுப்புற. என்னமோ ஒண்ணு. ஆனா 2 பேரும் என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சேச்சா, அப்படிலாம் இல்லம்மா. நாங்க என்ன மறைக்க போறோம்? அதெல்லாம் எதுவும் இல்ல. சரி, நீ எதுக்கும் எதை நினைச்சு வருத்தப்படாது. நிம்மதியா இரு, ஓகேவா? மாமா பார்த்து பாருங்கிற நிம்மதியில தான் நான் இருக்கேன். பாரு துளசி, அண்ணனை நம்புறல. அண்ணா பத்தி உனக்கு தெரியும்ல. சூரியனா ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா அது முடிக்காம விட மாட்டாங்க. அது மாதிரிதான் உன் விஷயத்திலையும். உன்னை கல்யாணம் பண்ணணும் அவர் நினைச்சிட்டாருல, கண்டிப்பா அவர் தான் உன் கழுத்துல தாலியை கட்டுவாரு. இந்த நம்பிக்கையோட நீ தைரியமா இரு. இதை நான் உனக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. உனக்கே தெரியும், என்னை விட சூர்யானாவை பத்தி உனக்கு நிறையவே தெரியும். ஆமாம்மா, எங்களை விட சூர்யா மச்சானை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நாங்க எதுவும் சொல்ல வேண்டியதே இல்லை. அது போல அவரும் உன்னை கண்டிப்பா எந்த இடத்துலையும் விட்டுட மாட்டாரு. நீ தான் அவருக்கு, அவர் தான் உனக்கு. இதை நினைச்சு கவலைப்படாத. லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி எங்கம்மா இருக்க? வரேங்க, இந்த சமையல் கட்டுல இருக்கேங்க, வரேன். சரிம்மா, வரும்போது ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிங்க. வாங்குங்க, நீங்க அப்பவே வருவேன்னு எதிர்பார்த்தேன். பக்கத்தூர் வேலைக்கு தானே போனீங்க, சீக்கிரமே வந்துருவீங்கன்னு நினைச்சேன். இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுங்க. ஆமாம்மா, வேலையும் கொஞ்சம் அதிகம், அதான் நேரம் வலிச்சிருச்சு. போதா பறிக்கு கூலியை வேற தரல அவனுங்க. சரி, வந்துட்டு திரும்பி போக முடியாதுல்ல, பக்கத்துலயே இருக்க போறதுக்கு. அதான் இருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். சரி இந்தாம்மா, இதெல்லாம் வாங்கி உள்ள வை. இதுல பழம், காய்கறிங்க, அப்புறம் பிள்ளைக்கு பிடிக்கும்ல எல்லா பலகாரமும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா, இதை திரும்பி உள்ள வை. அம்மா புள்ள வந்தாளா? என்னங்க, என்ன புதுசா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏங்க, இப்ப கையில காசு இல்லாததுக்கு இதெல்லாம் இவ்வளவு வாங்கிட்டு வரணுமா என்ன? கொஞ்சமா வாங்கினா போதாதா? என்ன லட்சுமி பேசுற? நம்ம கிட்ட எப்பவுமே காசு இல்லாம தான் இருக்கும். அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா என்ன? அதெல்லாம் இல்ல. இந்தா, பிள்ளைக்கு பிடிக்கும்னு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல்ல அவ வந்ததும் இதெல்லாம் எடுத்து கொடு. இதெல்லாம் பார்த்தாலே அவ சின்ன பிள்ளையாவே மாறிடுவா. முதல்ல இதெல்லாம் அவளுக்கு கொடு. எவ்வளவு நாளாச்சு தெரியுமா நான் அவளுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து? நான் இதெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. புள்ள ரொம்ப ஏங்கி போயிருப்பா. இந்த இதெல்லாம் கொண்டு போய் முதல்ல உள்ள வை. வந்ததுல இருந்து துளசி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எப்பவுமே பிள்ளைகிட்ட பேசவே மாட்டீங்க, சிறு சிறுன்னு இருப்பீங்க, அவளை கண்டாலே முறைச்சிட்டு இருப்பீங்க. நான் கூட எப்ப நீங்க மாறுவீங்கன்னு ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். இப்ப என்னங்க, அவளுக்காக என்னென்னமோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? இது என்ன கேள்வி லட்சுமி? என் பொண்ணுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இது ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்க? அதுக்கு இல்லைங்க, கொஞ்ச நாளாவே அவ மேல நீங்க கோவத்தை மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க அவளை பார்த்து சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க, அதுக்காக தான் கேட்டேன். இனிமே அப்படி எதுவும் கிடையாது. இனிமே நான் எப்படி இருக்கேன்னு பாரு. சரி, துளசி இன்னும் வீட்டுக்கு வரலையா? அது வந்துங்க, இன்னும். சரி சரி, இன்னும் அங்க வேலை முடியல அதானே? அதுக்கு எதுக்கு லட்சுமி தயங்கிட்டு இருக்கேன்? அவ வேலை முடிச்சுட்டு பொறுமையாவே வரட்டும். இந்த இதெல்லாம் முதல்ல கொண்டு போயிட்டு சமையல் கட்டுல வெயி. அந்த தண்ணியை கொடுக்க முதல்ல. துளசி லேட்டா வரானு உங்களுக்கு அவன் மேல கோவம் இல்லையா? இதுல கோவப்பட என்ன இருக்கு லட்சுமி? மச்சானுக்கு அங்க 9 மணிக்கு மேலதான் சாப்பாடே கொடுக்க முடியும். அவ சாப்பாடு கொடுத்துட்டு மச்சான என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடு வந்து சேர எப்படி நேரம் ஆகும்ல.
இதுக்கெல்லாம் போய் கோவப்பட முடியுமா? உள்ள வரட்டும். சரி, இதெல்லாம் கொண்டு போய் வெயி. ஆமா, இன்னைக்கு என்ன சமைச்ச? அது கருவாட்டு குழம்பும் துவையலும் வச்சிருக்கேங்க. என்ன லக்ஷ்மி, பிள்ளைக்கு கருவாடுனாலே பிடிக்காது, கருவாட்டு குழம்பு வச்சிருக்க. கறி கிரி வாங்கி செய்யலாம்ல? நேற்று கூட கூலி கொடுத்தேன்ல நானு. ஏன்? அதுக்கு இல்லைங்க, வீட்டில் கருவாடு இருந்ததே, சரி எதுக்கு வெளியில வாங்கி காசை வேஸ்ட் பண்ணுவானேன்னு தான் இருந்த பொருளை வச்சே சமைச்சிட்டேங்க. அவளுக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட்டுப்பாங்க. கருவாடு தானே பிடிக்காது, குழம்பெல்லாம் பிடிக்குங்க அவளுக்கு. என்ன நீனு? சரி போ, இதெல்லாம் கொண்டு போய் வெயி. புள்ள வரட்டும். புள்ள வந்ததும் நான் பிள்ளைக்கு வெளியில இருந்து வாங்கி கொடுத்துக்கிறேன். சரியா? இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு அந்த கருவாட்டு குழம்ப. துளசி வரட்டும். துளசி வந்ததும் அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு பிரியாணியாவது வாங்கிட்டு வந்து நான் கொடுக்குறேன். சரிம்மா, இதெல்லாம் கொண்டு போய் வெய் போ. அப்புறம் நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன ஆச்சு இந்த மனுஷனுக்கு? நான் நிஜத்துல தான் இருக்கேனா இல்ல கனவுல இருக்கானா? என்னையே என்னால நம்ப முடியலையே. வந்ததுல இருந்து துளசி துளசின்னு புள்ள புராணத்தை பாடிட்டு இருக்காரு. எப்பவுமே வரும்போது கோவமா வருவாரு, சிறு சிறுன்னு எல்லார்கிட்ட எரிஞ்சு விழுவாரு. இன்னைக்கு வரும்போது சிரிச்ச முகமா வராரு. போதா குறைக்கு வீட்டுக்கு இத்தனை பொருள் வாங்கி வந்திருக்காரு. இது இல்லாம பிள்ளைக்கு வெளியில இருந்து வாங்கி வந்து தரப்போறேன்னு சொல்றாரு. என்ன ஆச்சு இந்த மனுஷனுக்கு? கடவுளே, இந்த மனுஷனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றம் நல்லதா இருக்கணும். துளசி இதை பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவா. இவன் இன்னைக்குன்னு பார்த்து இன்னும் ஆளை காணுமே. சரி, அண்ணனை பார்த்துட்டு வரணும்ல, அதான் கொஞ்சம் நேரம் ஆகுது. பார்த்துட்டு வரட்டும். இவர் இப்படி இருக்கும்போதே சூர்யா பற்றி பேசினா என்ன? லக்ஷ்மி, இப்போ அவர் இப்படி இருக்காருன்னா அதுக்கு அவர் எப்படி இப்படி இருக்காருன்னு கொஞ்சம் யோசி. அப்புறமா பொறுமையாக நிதானமாக சூர்யா பற்றி பேசு. இப்போ எதையும் பேசி நீயே குட்டியை குழப்பிடாத. ஓஹோ மச்சான், அண்ணன் வந்தாச்சு. இதுதான் சமயம். நம்ம 2 பேரும் ஜூட்டு விட்டுருவோமா? இது என்னடா கேள்வி? கிளம்பி ஆகணும்ல. ஆமா மச்சி, எனக்கு ஒரு டவுட். அது எப்படி துளசி எங்க இருந்தாலும் சூர்யா மச்சான் கரெக்டா அங்க வந்துடுறாரு. இது எப்படிதான்? பால் எங்க இருக்கோ அங்கதானே பூனை போகும். அது மாதிரிதான். டேய், யாரு இப்ப எங்க இருக்காளோ அங்கதானே நீயும் போவ. அப்படிதான் இதுவும். என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஆமா யோகிய சிகாமணி, நீங்க எப்படி? இப்ப நீங்களும் பாலை தேடி போற திருட்டு போன தானடா மச்சி. இங்க பாரு, திருட்டு போனையும் நல்ல போனையும் இங்க இருந்து போறதுதான் கரெக்ட். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்க இருந்தோம், நம்ம வாயில இருந்து எல்லா விஷயத்தையுமே அண்ணன் வாங்கிடுவாரு. மாப்பிள்ள, ஆமாண்டா மாப்பிள்ள, கண்டிப்பா மச்சான் நம்ம வாயில இருந்து எல்லா விஷயத்தையும் பிடிங்கிடுவாரு. நம்ம கிளம்பிடுவோம். என்னடா என்ன லுக்கு? ஒண்ணும் இல்ல மச்சான், சும்மாதான் நீங்க வந்திருக்கீங்களேன்னு பார்த்தோம், வேற ஒண்ணும் இல்ல. ஆமாண்ணா, நீங்க வந்திருக்கீங்களா, அதான் நான் பார்த்தோம். அது சரி, நாளைக்கு 2 பேருக்கும் வேலை இல்லையா? இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏய், உனக்கு என்னடி வீட்டுக்கு கிளம்பல? டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தல, வீட்டுக்கு போக வேண்டியதுதானே? ஏன் இவ்வளவு நேரம் இங்க இருக்கா? மச்சி, அண்ணன் நம்ம முன்னாடி துளசிய திட்டுறாராமா. ஆமாண்டா மச்சி, மச்சான் எப்படிப்பட்டவரு. சரி, நம்ம கிளம்புவோம், அவங்க 2 பேர் பேசட்டும். வா மச்சான், எங்களுக்கு நாளைக்கு வேலை இருக்கு மச்சான், நாங்க கிளம்புறோம். துளசி தனியா இருந்தாலே வந்து உட்காந்துட்டு இருந்தோம், அவ்வளவுதான். நாங்க கிளம்புறோம் மச்சான். ஏய், நான் சும்மா தான் கேட்டேன், பேசுறதுனா பேசுங்க, நான் கீழே போறேன். இல்லைண்ணா, நீங்க பேசுங்க, எங்களுக்கு கீழே முக்கியமான வேலை இருக்குன்னா நாங்க போறோம். அப்படிதானே மச்சி? மச்சான் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் மச்சான், நான் கிளம்புறேன். அடப்பாவி பரதேசி, இப்படி தனியா விட்டுட்டு ஓட்டான். ஐயோ துளசி, நானும் கிளம்புறேன். அடப்பாவி, அதுக்குள்ள இவனை ஆளை காணோம். என்ன 2 பேரும் இப்படி அத்து விட்டு ஓட்டாங்க? சரி, பரவாயில்ல. என்னடி கேட்டதுக்கு பதிலே காணும்? டைம் ஆகுது, வீட்டுக்கு போகல நீனு? இல்ல மாமா, நீங்க வரணும்ல. நீங்க இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வர லேட் ஆகும்னு சொன்னீங்க, அதான் இருந்து சாப்பாடு போட்டுட்டு போகலாமேன்னு. அத்தையும் தூங்கிட்டாங்க. எப்படியும் பெரியம்மா கண்டிப்பா போட மாட்டாங்க. யாழு ஷாலுலாம் அவங்களும் சீக்கிரமே தூங்கிடுவாங்க. நீங்க மட்டும் வந்து தனியா எப்படி சாப்பிடுவீங்க? அதான் கொஞ்ச நேரம் தானே கூட இருந்துட்டு போவோமேன்னு இருந்தேன் மாமா. என்னடி, நான் வெளியில சாப்பிட்டுக்க மாட்டேனா? ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா நான் வெளியில சாப்பிட்டுக்க போறேன். இதுக்காக இவ்வளவு நேரம் இங்க இருப்பியா? சரி, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ கிளம்பு. இல்ல மாமா, வந்துட்டீங்கல்ல, வாங்க. எவ்வளவு நேரம் ஆக போகுது? நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டே கிளம்புறேன் மாமா, வாங்க. என்னடி, இன்னும் காலையில் நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்? இல்ல மாமா, மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கா, அதான். அது சரி, காலையில அவ்வளவு தூரம் சமாதானப்படுத்தி தரடி போனேன், இன்னும் வருத்தப்பட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்ல, 2 துறைங்க கிட்ட வர பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு போல இருக்கே. என்ன பஞ்சாயத்து? பஞ்சாயத்துலாம் ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். நானும் கதிர ஜீவானு சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா மாமா, மாமா, ஆமா, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடி, நான் நின்றுட்டு இருக்காங்களா, ஒரு பேலன்ஸ் இல்ல, அதான் இடுப்புல கை வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீயும் விழுந்துடக்கூடாதுல, அதான்
உனக்கு கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, அது நான் பாத்துக்கிறேன். விஷயத்த சொல்லு. நானு விழுந்துருவேன், நீங்க கெட்டியமா பிடிச்சிருக்கீங்க, அதுவும் இடுப்புல கை வச்சு பேலன்ஸ் பண்ணி. மாமா, உங்களை மாதிரி கொழுப்பு பிடிச்சவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க மாமா. அதுதாண்டி நானும் சொல்றேன், உடம்புல இப்ப சக்கமா கொழுப்பு ஏறிடுச்சுடி, அதை கரைக்கணும்ல. அது நீ வந்தாலும் கரைக்க முடியும், அத சொல்றேன். மாமா என்னடி ரூமுக்கு போலாமான்னு கேட்டேன், தப்பு பண்ணலாமான்னு கேட்டேன், அதுக்குள்ள கொத்துற. தப்பு கூட பண்ணலாம், தப்பு இல்ல, ஆனா வர மாட்டேங்க. நான் உங்களுக்காக இவ்வளவு நேரம் இருந்த பாத்தீங்களா, அதுதான் பெரிய தப்பே. நீங்களே போய் சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அதான் தப்பு பண்ண வேணாம் நினைச்சல, அப்புறம் என்ன, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருந்தது இருந்துட்டேன், இருந்த சாப்பாடை போட்டுட்டு கொடுக்க வேண்டியதான் கொடுத்துட்டு கிளம்புடி. போங்க மாமா, உங்களுக்கு எப்பவும் விளையாட்டு தான். போங்க மாமா, நான் விஷயத்த சொல்ல வந்தேன், என்ன சொல்ல விடாம பண்றீங்க. இன்னும் நான் விளையாடவே ஆரம்பிக்கல, கல்யாணத்துக்கு அப்புறம் விளையாடுவேன் பாரு என் விளையாட்டு எப்படி இருக்குன்னு. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயம்டி சொல்லு. அது ஒண்ணும் இல்ல மாமா, நான் காலையில நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா, கதிரும் ஜீவானாவும் வந்தாங்களா. நாங்க பேசிட்டே இருக்கும்போது கதிர் என்கிட்ட ஏதோ விஷயம் சொல்ல வந்தா மாமா. அப்போ ஜீவானா தடுத்துட்டாங்க, அப்புறம் ஜீவானா சொல்ல வந்தாங்க, கதிர் தடுத்துட்டான். 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட என்னமோ மறைக்கிறாங்கன்னு தோணுது மாமா. அடி, அவங்க என்னடி மறைக்க போறாங்க, அதெல்லாம் எதுவும் இருக்காது, உனக்கு அப்படி தோணி இருக்க மாட்டிருக்கும். மாமா, ஜீவானை பத்தி வேணா எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கதிரை பத்தி எனக்கு தெரியாம இருக்குமா சொல்லுங்க. கதிர் என்னமோ சொல்ல வந்தான், அது மட்டும் இல்ல, அவன் என்கிட்ட எதையும் சொல்லாம மறைக்கிறான். அது எனக்கு அவன் கண்ணிலே தெரிஞ்சுது. என்னமோ ஒண்ணு பண்றாங்க மாமா, அது என்னமோ ஒரு ஃப்ராடு தனமா இருக்குமோன்னு தோணுது மாமா. சரிம்மா, அது என்னன்னு நான் பாத்துக்கிறேன், சரியா? சரி, நம்ம இப்போ சாப்பிடலாமா? ஓ, சாப்பிடலாமே, வாங்க கீழே போலாம், கீழே தான் சாப்பாடுலாம் இருக்கு, வாங்க. அடி, புரிஞ்சுக்கிட்டே புரியாத மாதிரி நடிக்கிறீ. ஆமா, இந்த பொண்ணுலாம் ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்காக கிடக்கு கம்மங்கருது கிட்ட வருது கொல்லப்புறமா கொஞ்சம் அவன் மார்பின் முடிகள் பிடிக்கும், ஐயோ சொந்தர நிறமும் பிடிக்கும், கொஞ்சம் சாகின்ற நடையும் பிடிக்கும், என் அவனுக்கு மட்டும் யானை வளர்த்தில் 7 மடங்காச்சே. தினம் உனை நினைக்கிறேன், குறும்பென உடல் இழைக்கிறேன், உயிர் கொண்டு வரும் பதுமையே, உனை விட இல்லை புதுமையே. அம்மா, ஆமா துளசி, உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், நல்ல வேலை நீ சீக்கிரம் வந்துட்ட. இங்க வா, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன், பக்கத்துல வாங்க. என்னம்மா, இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இருங்க இருங்க, நானும் வரேன். சொல்லுங்கம்மா, அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? அது மட்டும் இல்ல, இது என்னம்மா கையில எக்கச்சக்கமான கவருங்க வச்சிருக்கீங்க, இதெல்லாம் என்னம்மா? அதை ஏன் கேட்கறேன், இதுல பழமும் காய்கறி உனக்கு பிடிச்ச பலகாரம் அது இதுன்னு உங்க அப்பா தான் வாங்கிட்டு வந்திருக்காரே. அம்மா, என்னம்மா என்ன சொல்றீங்க? அப்பாவா? அது எனக்கு வாங்கிட்டு வந்திருக்காரா? அம்மா, பொய் சொல்லாதீங்க, சும்மா என் மனசை கஷ்டப்பட போகுதுன்னு நீங்க பொய் தானே சொல்றீங்க. ஐயோ இல்லம்மா துளசி, நானே இவ்வளவு நேரம் அதிர்ச்சியில தான் நின்றுட்டு இருக்கேனே, நான் காண்றது கனவா இல்ல நினைவான்னு நானே இவ்வளவு நேரம் ஒன்றும் புரியாம குழப்பத்துல தான் நின்றுட்டு இருந்தேனே. இங்க பாரு, உங்க அப்பா தான் இன்னைக்கு பக்கத்து ஒரு வேலைக்கு போறேன்னு சொன்னாரு, சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டேனா, நீ இந்த பக்கம் வேலைக்கு கிளம்பிட்டியா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்பா வந்தாரு. வந்தவரு கை நிறைய இந்த பையங்களை கொண்டு வந்துட்டு, இதுல பழம் இருக்கு, காய்கறிங்க இருக்கு, பிள்ளைக்கு பிடிச்ச பலகாரம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், முதல்ல வந்தோடனே இதை கொடு அப்படின்னு சொன்னாரு. சரிங்க நான் சொன்னேன். அப்புறம் துளசி எங்கன்னு கேட்டாரு. நான் அங்கிருந்து வரல, அதனால தயக்கத்திலே இருந்தேன். ஏன்னா இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்காரு, அதை வேற சொன்னாக்கா உன் மேல ஏதாவது கோவப்படுவாரேன்னுட்டு நான் தயங்கி சொல்ல வந்தேன்னா, உடனே அப்பாவே அவ இன்னும் வரல அதானே, சரி சரி மச்சானுக்கு இன்னும் சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டா, அதை கொடுத்துட்டு வரட்டும் பொறுமையா அப்படின்னு அவரே சொன்னாரு. அது மட்டும் இல்ல, வீட்டுல என்ன குழம்பு வச்சிருக்கேன்னு கேட்டாரு. கருவாட்டு குழம்புன்னு சொன்னேன்னா, கருவாட்டு குழம்பா? பிள்ளைக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்காதுன்னு தெரியாது உனக்கு? அவளுக்கு கருவாடுனால சுத்தமா பிடிக்காது, எதுக்கு நீ கருவாடு வச்ச? ஏதாவது கறி கிரி எடுத்து செஞ்சிருக்கலாம்ல, அதானே செய்ய மாட்டி அப்படின்னு என்ன 2 ஏசி ஏசினாரு. ஏசிட்டு இதெல்லாம் என்கிட்ட கொடுத்து, முதல்ல புள்ள வந்ததும் இதெல்லாம் சாப்பிட சொல்லு, இதெல்லாம் பார்த்தா அவ சந்தோஷப்படுவா, அவளுக்கு வாங்கி கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு, என் பிள்ளைக்கு நான் இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் பல நாள் ஆச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரடி. அதுக்கப்புறமா உனக்காக வெளியில பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்பதான் குளிக்க போயிருக்காரு. குளிச்சுட்டு வந்துட்டு உனக்கு வெளியில இருந்து சாப்பாடு வாங்கினு தரேன்னு சொல்லியிருக்காரு.
இவ்வளவு உங்க அப்பா சொன்னாரு. ஆ, என்னம்மா சொல்றீங்க? அப்பாவா அப்பாவா இப்படி எல்லாம் சொன்னாரு? இது எல்லாமே அப்பா வாங்கிட்டு வந்ததா? சத்தியமா அப்பா தான் அப்படி சொன்னாரே. இது எல்லாமும் அப்பா தான் வாங்கிட்டு வந்தாரு. நானே ஒன்றும் புரியாம அதிர்ச்சியில தான் நின்றுட்டு இருக்கேனே. நீயும் வந்துட்டியா? சரி, முதல் வேலையா உன்கிட்ட சொல்லிடுவோமே தான் இந்த சந்தோஷமான விஷயத்த உன்கிட்ட சொன்னேன். எனக்கு என்னமோ உங்க அப்பா மனசு மாறுறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சூர்யாவை ஏத்துப்பாருன்னு தோணுது. துளசி, அப்படி மட்டும் அப்பா ஏத்துக்கிட்டாருன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆமாம்மா, மாமாவை மட்டும் அப்பா ஏத்துக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும்மா. ஆனா தெரியலம்மா, அப்பா மனசு மாறிட்டாரா இல்லையான்னு தெரியலையே. சரிம்மா, இப்ப அப்பா எங்க? அப்பா உள்ள குளிச்சுட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சரி, நான் இதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரம் உட்காரு. இப்பதான் நாங்க வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் உட்காரு. சரிம்மா, நானும் போய் கையை கால அலம்பிட்டு வந்துடுறேன். அம்மா, நாளைக்கு அந்த ஆபீசர் வீட்டுக்கு நான் போகவா இல்ல நீங்க போறீங்களா? இல்லம்மா துளசி, நானே போய்க்கிறேன். நீ போக வேணாம், நீ மாமா வீட்டுக்கு மட்டும் போ. அம்மா, இப்போ உங்களுக்கு உடம்புக்கு பரவாயில்லையா? உங்களால முடியுமா? இல்லைன்னா சொல்லுங்க, இன்னும் ஒரு வாரம் கூட நான் செஞ்சுக்கிறேன். வேணாம்மா துளசி, அதான் பாக்குறல, இப்போ எனக்கு எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். அதெல்லாம் நான் போய் செஞ்சுட்டு வரேன். எனக்கு ஒன்றும் இல்லை. சரி, நீ போய் கையை கால அலம்பிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போ. சரிங்கம்மா. அப்பா, எதுக்குப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? அதான் அம்மா வீட்டில் சமைச்சு வச்சிருக்காங்கல்ல, அதுவே எனக்கு போதாதாப்பா? துளசிமா, உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு அப்பாவுக்கு தெரியாது? உங்க அம்மாவுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. உங்க அம்மா கருவாட்டு குழம்பு வச்சு வச்சிருக்கா. உனக்கு கருவாடுனா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அது எனக்கு தெரியுமே. இங்க பாருமா துளசி, இனி என் பொண்ணுக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும்தான் இந்த வீட்டுல செய்வோமே. இங்க பாரு, இன்னைக்கு உனக்கு பிடிக்காது செஞ்சுட்டால, அதனாலதான் வெளியில வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா உனக்கு பிடிச்சதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நீ சாப்பிடு. இந்தம்மா, நானே ஊட்டி விடுறேன். எதுக்குப்பா என்ன மட்டும் தனியாலாம் கவனிக்கிறீங்க? அப்படிலாம் வேணாம்ப்பா. நம்ம 3 பேரும் சேர்ந்து என்ன இருக்கோ அதை சமைச்சு சாப்பிடுவோம்ப்பா. இதுல பிடிக்கவும் பிடிக்காததெல்லாம் பார்க்க வேணாம்ப்பா. என்னம்மா, அப்பா கிட்ட காசு பணம் இல்லையே, நம்ம அப்பாவை கேட்டு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு யோசிக்கிறியாம்மா? அப்படின்னா நீ எதுவும் யோசிக்க கூடாது. என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என்னென்ன வேணும்னு கேளு, அப்பா எல்லாமே வாங்கி தரேன். சரியா? இங்க பாருமா, ஐயோ அப்பாவை கஷ்டப்படுத்துறமே, நம்ம இது கேட்கலாமா வேணாமான்னு யோசிக்க கூடாது. உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு, அப்பா பண்டத்துல இருந்து பலகாரத்துல இருந்து இந்த மாதிரி எல்லாமே வாங்கி வந்து தரேன். என் பொண்ணு என் கூட இருக்கிற நாட்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். சரியாம்மா? அப்பா, நீங்களப்பா? என்னம்மா, என்னடா அப்பா திடீர்னு இப்படி பேசுறாருன்னு பாக்குறியா? நம்ம ஊர்ல இருந்த வரைக்கும் அப்பா இப்படிதானே இருந்தேன். இங்க வந்துதான் கொஞ்சம் தேவையில்லாத செயல்களெல்லாம் பார்த்துட்டேன்னா அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கோவத்தை உண்டாக்கிடுச்சு. ஆனா இனிமே அப்பா உன் மேல எந்த கோவமும் படமாட்டேன். இனிமே அப்பா உன்னை நல்லா பார்த்துப்பேன். சரியா? இனி அப்பாவுக்கு உன் மேல எந்த வகையிலும் கோவம் வராது. சரி, பேசிக்கிட்டே இருந்தா இது சூடா ஆறிடும். நான் ஊட்டி விடுறேன். அப்பா, நீங்க இப்படிலாம் என்கிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இப்ப நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீங்க பேசாத இத்தனை நாள்லாம் நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? அப்பா, வெளியில தான்ப்பா சிரிக்கிறேன், உள்ள ரொம்ப வருத்தப்பட்டேன்ப்பா. ஆனா இன்னைக்கு தான்ப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்பா, இப்படியே இருங்கப்பா, தயவு செஞ்சு மாறிடாதீங்கப்பா. இனிமே நான் மாற மாட்டேமா. இனி எப்பவுமே இப்படியே தான் இருப்பேனே. என் பொண்ணு மேல இதே அன்போடும் பாசத்தோடும் தான் இருப்பேனே. எப்பவுமே எனக்கு உன் மேல பாசம் இருக்குமா. எனக்கு அந்த குடும்பத்துல பிடிக்கல, அவ்வளவுதான். நீ அங்க போயிட்டு வந்துட்டு இருக்கியா, அது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. ஆனா இனி அப்படிலாம் இருக்காது. சரியா? இனி என் பொண்ணு மேல பழையபடி என் பாசத்தையும் அன்பையும் கொட்டி கொடுப்பேன். நீ வேணா பார்த்துட்டே இரு. அப்பா, அப்போ நான் இனிமே மாமா வீட்டுக்கு? அதெல்லாம் நீ தாராளமா உங்க மாமா வீட்டுக்கு போகலாம், வரலாம். எப்ப போகணும்னு நினைக்கிறியோ போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பேசுமா. அதுக்கெல்லாம் அப்பா எதுவுமே சொல்ல மாட்டேம்மா. அப்பா அதுக்கெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். இனி என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு தேவை. சரியா? அப்பா, நிஜமாவாப்பா சொல்றீங்க? இனிமே நீங்க என் மேல கோவப்பட மாட்டீங்கல்ல? எப்பவுமே இதே மாதிரி தானே இருப்பீங்க? அப்பா, என்கிட்ட பேசாமலாம் இருந்துட மாட்டீங்கல்லப்பா? அதெல்லாம் இருக்கவே மாட்டேம்மா. என் பொண்ணுகிட்ட நான் பேசாம இருப்பேனா? நானும் ஒண்ணு மாதிரிதான். உன்கிட்ட பேசலையேன்னு எனக்குள்ளேயே நான் அழுத நாட்கள் நிறைய. ஆனா என் கோவம் அவ்வளவுதான். என் கோவத்தால நான் இப்படி இருந்துட்டேன். இனி அப்பா கோவமே படமாட்டேன். சரியா? சரி சரி, முதல்ல இதை சாப்பிடு. சரிங்கப்பா. இந்தம்மா, உங்க அம்மாக்காரி இருக்கா பாரு, உனக்கு பிடிக்காததா பார்த்துதான் செஞ்சு வைப்பா. பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் நம்ம செஞ்சு வைப்போமே. ஒத்த புள்ள தானே,
அவளுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்யணுங்கிற அக்கறை உன் அம்மாக்கு கிடையாது பாத்துக்க. அது சரிங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்க பொண்ணு கொஞ்சனதும் உங்க பொண்டாட்டியை மறந்துட்டீங்க போல இருக்கு. உங்களுக்கு எல்லாம் செஞ்சு வைக்கிறேன் பாத்தீங்களா? என்ன இது இல்ல இன்னமும் சொல்லுவீங்க. சிச்சோ பாத்துமா, குறையறது இல்ல எல்லாம் உன்னால வருது லட்சுமி. பக்கத்துல நின்னுட்டு புள்ள சாப்பிடுறத பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க நீனு, அதான் புள்ளைக்கு பொறையறது. இங்க பாரு, தொண்ணு பேசிட்டு இல்லாம உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு போ, புள்ளைக்கு பொறையறதுல போ. அது சரிங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? இங்க இழிச்ச வாய் நான் தானே. ஐயோ, உங்க பொண்ணுக்கு ஊட்டுங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். பார்த்து லட்சுமி, கழுத்துக்கு விட்டு சொல்லி கேட்க போகுது, அதுக்கும் நான் தான் பார்க்கணும் பாத்துக்க. உங்களை அம்மா அப்பா மேல கோவப்படாதீங்க, நீங்க போய் தண்ணி கொண்டு வாங்க. என்ன பாக்குற, அத புள்ள கேக்குறால, போ போய் தண்ணியை கொண்டு வா. உங்க அம்மா கோவத்துல இருக்கா. சரி சரி, அவ கோவத்துல இருக்கட்டும், அவளை அப்புறமா பொறுமையா சமாதானப்படுத்திப்போம். நீ சாப்பிடு தங்கம். சரிங்கப்பா. அப்பா எப்பவுமே இப்படியே இருப்பீங்கல்ல? துளசிமா, இனி அப்பா எப்பவுமே இப்படிதான் இருப்பேன். சந்தோஷமா இருமா. இனி என் பொண்ணு அழவே கூடாது, சந்தோஷமா இருக்கணும். சரியா? அப்பா இப்ப எதுக்கு என் தங்க பிள்ளை வருத்தப்படுது? இங்க வாங்க, அப்பா கிட்ட வாங்க. நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் பேசி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அப்பாவை மன்னிச்சிடுமா. அப்பா ஒரு வரட்டு கோவத்துல இருந்துட்டேன். இனி அப்பா அப்படிலாம் இருக்க மாட்டேன். சரியா? இனி என் தங்க பிள்ளை எதுக்காகவும் கண் கலங்கவே கூடாது. செல்வமகள் அழுகை போல் ஒரு சில்லின்ற சங்கீதம் கேட்டது. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினப்புல தான் உயிர் வாழணும். அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்ணேலே. அன்புள்ள அப்பா அப்பா. என் குடும்பம் இந்த மாதிரி சந்தோஷமா இருந்து எத்தனை நாள் ஆச்சு? இந்த மனுஷன் இனி மாறவே கூடாது, எப்பவுமே இப்படியே இருக்கணும். என் பொண்ணு எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டா, இனி அவன் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது. கடவுளே, இந்த மனுஷன் இப்படியே இருக்கணும், என் காரணத்தை கொண்டு மாறிடக்கூடாது. ஏங்க வாங்க, அவன் சாப்பிட்டுட்டா, கொஞ்ச நேரத்தை தூங்கிடுவா அவன். நீங்களும் வந்து சாப்பிடுங்க. வர துளசிமா. சொல்லுங்கப்பா. அப்பா இப்போ ஒன்று சொல்லுவேன், அது நீ கேட்பியாம்மா? சொல்லுங்கப்பா, கேட்பேன். அம்மாவுக்கு இப்பெல்லாம் உடம்பு அந்த அளவுக்கு சரியா இருக்கிறது இல்ல, அடிக்கடி உடம்பு முடியாம ஆயிடுது. அது உனக்கே தெரியும்ல? ஆமாப்பா, நான் கூட சொன்னேன் அம்மா கிட்ட, ஆனா அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்கப்பா. அதம்மா நான் சொல்றேன், அம்மா வீட்டுல இருக்க சின்ன சின்ன வேலைகளெல்லாம் அவ செஞ்சுப்பா. சரியா? அம்மா இப்போ அந்த ஆபீசர் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்கல்ல, அதை மட்டும் நான் நிறுத்திடலான்னு பாக்குறேம்மா. நீ என்னம்மா சொல்ற? அப்பா, இதுல நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? நீங்க யோசிச்சது கரெக்ட் தான். அம்மா இனிமே அந்த வீட்டுக்கு வேலைக்கு போக வேணாம்ப்பா, நிறுத்திடுங்க, அதான் நல்லது. அது சரி, நின்னுட்டா வருமானத்துக்கு என்ன வழி பண்றது? இப்படி நான் போலன்னா என்னம்மா பண்றது? இல்ல இல்ல ஏங்க, அதெல்லாம் என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். பாத்தியா இவ எப்படி பேசுறா பாத்தியா? அம்மா சொல்றது ஒரு வகையில சரிதானப்பா, வருமானம் வேணும்ல, அதுக்காக அம்மாவையும் அனுப்ப முடியாதுல்ல. அப்பா நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? என்னம்மா நீ என்ன சொல்ல போற? ஒன்றும் இல்லப்பா, ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வேலைக்கு என்னதானே போக சொன்னீங்க. நான் போகலன்றதுனால கோவத்துல தானே அம்மா அனுப்புனீங்க. இப்போ அம்மா வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டும், அந்த வீட்டு வேலையை நானே செஞ்சுக்கிறேன்ப்பா. மாமா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க வீட்டுக்கு போய் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அதே மாதிரி சாயங்காலமும் அப்படியே போயிட்டு வந்துடுறேன்ப்பா. நான் போட்டுமா? அதுதான்மா நானும் சொல்லணும்னு வந்தேன். நான் சொன்னா நீ ஏதாவது தப்பா எடுத்துப்பியோன்னு நினைச்சேன். இதுல என்னப்பா இருக்கு? நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். இனி நானே போய் செய்யறேன்ப்பா. அம்மா வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். என்ன விளையாடுறீங்களாங்க? அவ ஏற்கனவே மாடு மாதிரி நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. இருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், நான் போறேன். லட்சுமி அமைதியா இரு, நானும் துளசி தானே பேசிட்டு இருக்கோம். நீ அமைதியா உன் வேலையை பாரு. போ, சமையல் கட்டுல என்னென்ன வேலை இருக்குன்னு போய் பார்த்து அதை பாருன்னு போ. ஆமாப்பா, இந்த அம்மா எப்பவுமே இப்படிதான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அம்மா பேச்செல்லாம் கேட்காதீங்க. நானே ஆபீசர் வீட்டுக்கு வேலைக்கு போறேன், சரிங்களாப்பா? அதான் தங்கப்பிள்ள, அதான் வேணும் அப்பாவுக்கு. நீ போன இனிமே ஆபீசர் வீட்டு வேலைக்கு நீயே போ. ஆபீசரையும் ஆபீசர் அவங்க அம்மாவையும் இனி நீதான் பொறுப்பா பாத்துக்கணும், சரியாமா? கண்டிப்பாப்பா,
என் அப்பா சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? நீங்க கவலையே படாதீங்க. ஆபீசர் சாரையும் அவங்க அம்மாவையும் நான் நல்லபடியா பார்த்துப்பேன்ப்பா. அவ்வளவுதான் தங்கப்புல, அப்பாக்கு இதான் வேணும். நீ மட்டும் அங்க போயிட்டீன்னா நீ சந்தோஷமா இருப்ப. எனக்கு தெரியும், அந்த ஆபீசரும் நல்லவர் தான், உன்னை நல்லபடியா பார்த்துப்பாரு. அந்த அம்மாவும் நல்லவங்க தான், உனக்கு எந்த கஷ்டமும் வராம அவங்க பார்த்துப்பாங்க. எனக்கு இது போதும். சரி தங்கப்புல, நீ போ. தூக்கம் வருதுல்ல உனக்கு, நீ போய் படுமா. காலையில நேரமா எந்திரிக்கணும்ல, போமா. இல்லப்பா, நான் இப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருக்கட்டுமா? உங்களுக்கு தோல் வலிக்குதாப்பா? அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா. வா, அப்பா மடியில படுத்துக்கவா. இல்லப்பா, இப்படியே படுத்துக்கிறேன். இதான் நல்லா இருக்கு. நான் தூங்குனதும் இப்படி படுக்க வச்சிருங்க. சரிம்மா, நீ தூங்கு. ஆள கிடைக்காத பிள்ளை வரமே, கண்ணில் ஜோதிக்கின்ற வைரமே. அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை. என் பெற்ற மகள் பிரிகின்றாள், அந்த பெண்ணோடு தந்தைக்குள்ள உரிமை.